ஹலோ, வணக்கம் 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 மை டியர் பசங்களா. என்னையா எல்லாரும் தயாரா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? ஆர் யூ ஆல் ரெடி? ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய குட் நியூஸ், ஒரு ரொம்ப சந்தோஷமான நியூஸ். அண்ட் இது போன வருஷமும் நடந்துச்சு. அண்ட் இந்த வருஷம் இன்னும் பிகர், இன்னும் பெருசா, இன்னும் பெட்டரா இது நடக்க போகுது. ஸோ நீங்களாம் ஒலிம்பிக்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்கல்ல, ஒலிம்பிக்ஸில் ஒரு கோல்டு மெடல் எவ்வளோ வேல்யூபிள்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்தியா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நம்ம நீரஜ் சோப்ரா ஜாவலின் த்ரோவில் அண்ட் நம்மளோட அத்லீட்ஸ் மற்ற டிசிப்ளின்லேயும் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது போல் ஸ்டடீஸில் நீங்களும் தெரிக்க விடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தென் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, உங்கள் எல்லாருக்கும் வேதாந்து இந்த வருஷம் திருப்பி கொண்டு வராங்க நம்மளோட MVSAT. MVSATனா மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். ஸோ இது இந்தியா ஃபுல்லாக நடக்கும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. போன வருஷம் தமிழ் பசங்க நிறைய பேர் தெரிக்க விட்டாங்க இந்த டெஸ்ட்டில். நான் சொல்லி இந்த சேனலில் ஐ டோல் தெம் MVSAT வருதுடா, எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பசங்களா, இது ஒரு நேஷ்னல் லெவல் டெஸ்ட். 9th 10th 8th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் நீங்களாம் கேட்டீங்களே, சார் ஒரு நேஷ்னல் லெவல் டெஸ்ட் எப்போ சார் வரும்? எங்களுக்கு ஏதாச்சும் நேஷ்னல் லெவல் காம்படிஷன் இருக்கா? ஒரு நேஷ்னல் லெவலில் என் கிளாஸில் எல்லாரும் எழுதுவாங்கல்ல சார், அந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட் வருமா? ஸோ நீங்கள் ஆசைப்பட்டது இப்போ நடக்க போகுது, நிறைவேற போகுது. ஏன்னா நீங்களாம் கேட்ட மாதிரியே உங்களோட ஆல் இண்டியா டெஸ்ட் MVSAT வந்தாச்சு. அண்ட் இந்த டெஸ்ட்டை 6th 7th 8th 9th 10th 11th 12th எல்லாருமே எழுதலாம், உங்க ஏஜ் குரூப், உங்க கிளாஸுக்கு. ஓகேவா? ஸோ எஸ் வைஷ்ணவி, எவ்ரிபடி 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 9th 10th எல்லாருமே உங்க ஏஜ் குரூப் நீங்களாம் எழுதலாம். ஸோ ஹியர் இஸ் யோர் சான்ஸ் டு பிகம் நேஷனல் சாம்பியன். ஸோ நேஷனல் லெவலில் யாரு ஃபர்ஸ்ட் வரான்னு பார்ப்போம். நான் போன வருஷம் சேலஞ்ச் கொடுத்தேன், தமிழ்நாட்டில் will we get all India rank 1 இந்த டெஸ்ட்ல. அண்ட் பசங்களா, உங்களுக்கு உங்களோட ஆல் இண்டியா ரேங்க் தெரிய வரும். உங்களோட ஆல் இண்டியா ரேங்க் தெரிய வரும். நீங்க ஆல் இண்டியால என்ன ரேங்க் எடுத்தீங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். நீங்க வீட்டில இருந்தே இந்த டெஸ்ட் எழுதலாம். அண்ட் எஸ், ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் போதும். இட் இஸ் a massive golden opportunity to know your rank. அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்டேட் ரேங்க், உங்களோட சிட்டி ரேங்க்கும் கிடைக்கும். ஆர் யூ எக்ஸைட்டட்? ஸோ நீங்க சென்னையில் என்ன ரேங்க் எடுத்தீங்க, தமிழ்நாட்டில் என்ன ரேங்க் எடுத்தீங்க, இந்தியாவில் என்ன ரேங்க் எடுத்தீங்க, மூணுமே அவங்க சொல்லுவாங்க இந்த எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே. ஸோ இது இந்தியாவில் எவ்ரிபடி வில் ரைட். பெங்களூர், டெல்லி, மும்பை, பூனே, கல்கட்டா, ஹைதராபாத் அண்ட் சென்னை, தமிழ்நாடு ஃபுல்லா. ஸோ இந்தியா ஃபுல்லா பீப்புள் வில் ரைட். உங்க ஏஜ் குரூப், உங்க கிளாஸ் பசங்க இந்தியா ஃபுல்லா they will prepare, they will work hard. ஏன்னா இந்த எக்ஸாம்ல டாப்பர்ஸ் JEE எக்ஸாம், நீட் எக்ஸாம்ல டாப் ரேங்க் எடுத்திருக்காங்க. இந்த எக்ஸாம்ல டாப் ரேங்க் எடுத்தவங்கலாம் JEE மெயின்ஸும் JEE அட்வான்ஸும் நீட் எக்ஸாம்லயும் ஆல் இந்தியா டாப்பர்ஸ் ஆயிருக்காங்க. அதே போல நீங்களும் ஆகலாம். எப்படி சார் ரெஜிஸ்டர் பண்றது, எப்போ சார் எக்ஸாம், எல்லா டீடைல்ஸும் எப்போ சார் ஷேர் பண்ணுவீங்க, எல்லாமே நான் டீடைலா சொல்றேன். பசங்களா, ஒண்ணுமே இல்ல, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுனா, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, இதான் நீங்கலாம் பார்த்துட்டு இருக்க வீடியோ வேதாந்து மாஸ்டர். நீங்கலாம் கேட்டீங்களே, சார் ஏன் சார் ப்ரொஃபைல் பிக்சர் மாத்திருக்கீங்க? ஏன்னா MVSAT வந்தாச்சு. ஸோ MVSAT இஸ் a huge opportunity. அண்ட் போன வருஷம் பல பேர் நம்ம சேனல்ல எழுதி தெரிக்க விட்டாங்க. அதே போல நீங்களும் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு தான் இந்த வீடியோ I will explain to you how to register. ஸோ பசங்களா, சாட்லயும் ஒரு மெசேஜ் பின் பண்ணிருக்கேன். சாட்லயும் நீங்க ஒரு மெசேஜ் நான் பின் பண்ணிருப்பேன், பார்க்கலாம் சாட்ல. அண்ட் ரெஜிஸ்டர் ஃபார் MVSAT ஃபார் ஃப்ரீ. எல்லாரும் ஆசைப்பட்டு கேட்டீங்களே, சார் ஃபீஸ் எவ்வளோ சார், 1000 ரூபாவா சார், 2000 ரூபாவா சார்? பசங்களா, இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். போடுற ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர். aren't you excited? ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இந்தியாவில் பல லட்சம் பேர் எழுதுற எக்ஸாம்ல நீனும் பார்ட்டிசிபேட் பண்ணி உன் ரேங்கை தெரிஞ்சுக்கலாம். Where is the energy guys? Come on. Aren't you all excited? Aren't you all ready? So
இதான் பசங்களா நம்ம லிங்க். ரெஜிஸ்டர் பண்ணா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்க மொபைல் நம்பர், உங்க கிளாஸை சூஸ் பண்ணி நீங்க உங்க கிளாஸ்க்கு ஏத்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதலாம். போர்ஷன் வந்து உங்க கிளாஸ்ல இது வரைக்கும் நடத்தப்பட்ட போர்ஷன், உங்க கிளாஸோட போர்ஷன். 11th-னா 11th போர்ஷன், 12th-னா 11th and 12th போர்ஷன், 10th-னா 10th போர்ஷன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட அவார்ட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட நல்ல நல்ல நியூஸ் இருக்கு. ஆல் இந்தியா டாப்பர்ஸ்க்கு there are prizes worth 1 crore. ஓகே, நோ யாருனாலும் எழுதலாம். வேதாந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதணுமா சார்? இல்லை, யாருனாலும் எழுதலாம். எவ்ரிபடி இஸ் வெல்கம். நீங்க புதுசா சேர்ந்துருந்தா கூட, புதுசா இந்த சேனலுக்கு வந்தா கூட நீங்களும் எழுதலாம். இந்த எக்ஸாம் வந்து ஆல் இந்தியா எக்ஸாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும், சார் 8th-க்கு 9th-க்கு 10th-க்கு 11th-க்கு 12th-க்கு ஏதாச்சும் நேஷனல் லெவல் எக்ஸாம் இருக்கா? வெறும் ஜேஇ மெயின்ஸ் தானா? வெறும் நீட் எக்ஸாம் தானா? அதுக்கு முன்னாடி ஒரு ஆல் இந்தியா டெஸ்ட் இல்லையா? ஸோ இது ஒரு வேற லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களா. This is an all India exam where nearly 2 lakh people, 2 to 2.5 lakh people எழுதுவாங்க. பாத்தீங்களா? 2.5 லட்சம் பேர் ஆல் இந்தியா லெவல்ல எழுதுவாங்க. அவங்க மத்தியில நீங்க உங்க ரேங்க் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, நான் மற்ற பெனிஃபிட்ஸ் சொல்றேன். I will get started. So we are on a mission. So இது மூலமா we want to identify talents. தமிழ்நாட்டில் சில பேர் ஆல் இந்தியா ரேங்க் 1 எடுப்பீங்க, ஆல் இந்தியா ரேங்க் டாப் 10ல எடுப்பீங்க, ஸ்டேட் டாப்பர்ஸா வருவீங்க. அண்ட் வி வாண்ட் டு ஹெல்ப் யூ கெட் ஜேஇ டாப்பர்ஸ், நீட் டாப்பர்ஸ். நிறைய பேர் ஃபியூச்சர்ல சார் நான் ஐஐடி ஜேஇ உங்களை மாதிரி எழுதி ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி பாம்பேக்குள்ள போகணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சார் நான் வந்து நீட்ல டாப் ரேங்க் எடுத்து ஜிப்மர், எய்ம்ஸ் இல்ல எம்எம்சிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஸோ வி வில் கைட் யூ அண்ட் ஹெல்ப் யூ. அது இந்த எக்ஸாம் மூலமா we want to identify the top talent and help you reach your dream college. So இது வந்து நம்மளோட ஏபி சார் co-founder. So இவரு பாத்தீங்கன்னா he has trained all India rank 1, ஓகேவா? all India rank 1 in நம்மளோட எய்ம்ஸ் and JEE advance. all India rank 1னா பசங்களா 13 லட்சம் பேர்ல he has got all India rank 1. And இவங்கலாம் they were mentored by our AP sir. இந்த மாதிரி நம்ம top teachers will help you guide and reach your destined target. நீ ஆசைப்படுற டார்கெட். ஏன்னா பசங்களா நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்கும், ஆனா ஆக்சஸ் டு குட் டீச்சர்ஸ் இருக்காது, ஆக்சஸ் டு குட் கைடன்ஸ் இருக்காது. இது பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ். அதுவும் இந்த மாதிரி ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ண டீச்சர்ஸ்ட படிக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் பயாலஜி ஒலிம்பியாட்ல இந்த வருஷம் வேதாந்து ஸ்டூடெண்ட் கோல்ட் மெடல். ஒலிம்பியாட்னா இந்தியாலே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம். அண்ட் ஒலிம்பியாட் இது வந்து இன்டர்நேஷனல் லெவல், வேர்ல்ட் லெவல்ல எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் டீம் வருவாங்க. அண்ட் அந்த எக்ஸாம்ல எங்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் he got gold medal. போன வருஷம் we got gold medal in physics olympiad. ஸோ அந்த மாதிரிலாம் டாப் டேலண்டட் ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ் உங்களுக்கும் கைடன்ஸ்க்கு கிடைப்பாங்க. அதுக்கு இந்த எக்ஸாம் தான் ஒரு நல்ல வழி. ஸோ இந்த எக்ஸாம்ல ஐ வாண்ட் யூ ஆல் டு டேக் இட் அஸ் அ சேலஞ்ச். தமிழ்நாட்டில் யாரு ரேங்க் 1 வரான்னு பார்ப்போம். ஓகே, ஐ வாண்ட் டு சி தமிழ்நாடு பசங்க ஆல் இந்தியா டாப்பர்ஸா வரணும். அதான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ற சேலஞ்ச். வில் யூ ஆல் டூ தட்? வில் யூ ஆல் அச்சீவ் இட்? தமிழ்நாடு பசங்க, நம்ம பசங்க, ஐ வாண்ட் யூ டு ராக் திஸ் எக்ஸாம் அண்ட் ஆல் இந்தியா டாப்பர்ஸா வரணும். போன வருஷம் நான் அதே சேலஞ்ச் தான் கொடுத்தேன். ஐ டோல் சிட்டி டாப்பர்ஸ் மட்டும் இல்ல, ஸ்டேட் டாப்பர்ஸ் மட்டும் இல்ல, ஆல் இந்தியால ஐ வாண்ட் யூ கைஸ் டு அச்சீவ் இட். உங்களால முடியும் பசங்களா. அதுக்கு தான் இவ்வளோ சீக்கிரமா நான் அனௌன்ஸ் பண்றேன். இன்னைக்கே நான் சொல்றேன், நீங்க போய் இந்த எக்ஸாம் இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீ ரெஜிஸ்டர் பண்ணி ஆல் இந்தியால ஒன்னேமா நிறைய பசங்க இருப்பாங்க, நல்லா படிக்கிறவங்க, கோச்சிங் போறவங்க, எக்ஸ்ட்ரா படிக்கிறவங்க. அவங்க மத்தியில நீ கம்பீட் பண்றப்போ உனக்கு தெரியும். ஏன்னா ஏன் ஜேர்னி இப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல ஐ ரோட் ஆல் இந்தியா எக்ஸாம். அது வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸ்கூல்ல தான் எல்லாமே, நான் ஸ்கூல்ல கெத்தா படிக்கிறேன், நான் தான் கிங்கு, நான் தான் டான்னு. ஆனா ஆல் இந்தியா எக்ஸாம் எழுதுறப்போ ஐ காட் முதல் எக்ஸாம்ல 415th ரேங்க். எனக்கு அப்படியே மனசே உடஞ்சிருச்சு. 415, எனக்கு முன்னாடி 400 பேர் இருக்காங்களா? ஐ வாஸ் சோ அப்செட். என்னால் ஏற்றுக்கவே முடியல.
அப்புறம் அடுத்த வருஷம் பயங்கரமா படித்தேன். அடுத்த வருஷம் வெறித்தனமா படிச்சு ஐ காட் ஆல் இண்டியா ரேங்க் 120. அண்ட் அதுக்கு அடுத்த வருஷம் 11th ஸ்டாண்டர்ட்ல ஐ காட் ஆல் இண்டியா ரேங்க் 52. ஸோ அந்த மாதிரி நீங்களும் எக்ஸைட்டடா ஒரு சேலஞ்சா எடுத்து படிக்கணும்னா யூ நீட் டு நோ காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் நம்ம ஸ்கூல்ல தான் எல்லாமே. சார் நான் ஸ்கூல்ல என் கிளாஸ்ல 3rd ரேங்க் சார், 2nd ரேங்க் சார், 1st ரேங்க் சார், நான் சூப்பரா படிப்பேன் சார். ஆனா பசங்களா, உங்க ஸ்கூல் இல்லடா உங்க காம்படிஷன். உன் கூட எழுத போறவங்க இந்தியாவிலே இருக்க டாப் டேலண்ட். நீ ஜேஇ மெயின்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் எழுதுறப்போ, நீ வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றப்போ உன் கூட எழுதுறவங்க நேஷனல் லெவல்ல டாப்பா படிக்கிறவங்க. ஸோ அவங்க மத்தியில் நீ எங்க நிக்கிற அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதான் வழி. இதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஏன்னா இந்த எக்ஸாம் இந்தியா அளவில் 2.5 லட்சம் பேர் எழுதுவாங்க. ஸோ இவ்வளோ மக்கள் மத்தியில் நீ எங்க நிக்கிறன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ வில் டெல் யூ ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ MVSAT ஆனது மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். ஸோ இது எழுதுறதுனால என்ன சார் அட்வான்டேஜ், அதான் நான் இப்ப சொல்ல போறேன் பசங்களா. MVSAT வந்து நேஷனல் லெவல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம். ஸோ நேஷனல் லெவல் இந்த எக்ஸாம் நடக்கும். வி வாண்ட் டு ஐடென்டிஃபை யாரெல்லாம் பயங்கரமா ஸ்கில்டா இருக்காங்க, பசங்க பயங்கரமா ஒர்க் பண்றாங்க. we want to nurture them. We want to give you more so that you will be ready for competitive exams. So we want to identify top talent in the country and help them to reach their potential best. Okay, so இதுல உங்களுக்கு ஆல் இந்தியா ரேங்க் கிடைக்கும். 1 crore worth of prizes. என்ன பிரைஸ்னா நிறைய இருக்கு, நான் அதெல்லாம் ஒன்னொன்னா காமிக்கிறேன். அண்ட் நீங்க நல்லா பண்ணீங்கன்னா வேதாந்து கோர்சஸ்ல ஃப்ரீயா படிக்கலாம், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், up to 100% ஸ்காலர்ஷிப். நெக்ஸ்ட் இயர் சார் நான் வந்து 11th 12th வேதாந்துல படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆஃப்லைன் சென்னையில, மதுரையில, கோயம்புத்தூர்ல, திருச்சி சென்டர்ல நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு இந்த எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். போத் ஃபார் ஆன்லைன் கோர்ஸ் ப்ரோ பேட்ச் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் VLC. ஸோ ஆஃப்லைன் தான் வேதாந்து லேர்னிங் சென்டர் VLC சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சியில இருக்கு. ஸோ அங்க படிக்கணும்னா இல்ல ஆன்லைன்ல படிக்கணும்னா நீங்க இந்த கோர்ஸ்ல இந்த டெஸ்ட் நல்லா பண்ணா யூ மைட் கெட் ஸ்காலர்ஷிப். அண்ட் கடைசியா ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் யோர் எக்ஸாம். நீங்க CBSE போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா போர்டு எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் நாங்க ஃப்ரீயா கொடுப்போம் இந்த எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ற எல்லாருக்குமே. ஸோ நேஷனல் லெவல்ல 2 லட்சம் பேர் எழுதுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் கார்டு கிடைக்கும். நீங்க எங்க கம்மியா ஸ்கோர் பண்றீங்க, நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வீக், எதுல ஸ்ட்ராங், எதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த மாதிரி கம்ப்ளீட் ரிப்போர்ட் கார்டு கிடைக்கும். உன்னோட சிட்டி ரேங்க் என்ன, உன்னோட ஸ்டேட் ரேங்க் என்ன, ஆல் இந்தியா ரேங்க் என்ன, எல்லா டீடைல்ஸுமே we will share it to you after you write the exam. Compete nationally with 2.5 lakh students and win a chance to get rewards. International trip toppers, all India toppers will get international trip. entrepreneurship, நிறைய பேர் உங்க சொந்த கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. வம்சி சார் நம்ம வேதாந்தோட CEO, அவர் சொல்லி தருவார் எப்படி ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கணும், எப்படி ஃபண்டிங் வாங்கணும், எப்படி ஒரு கம்பெனியை வளர்க்கணும். அது எல்லாமே ஒரு entrepreneurship மாஸ்டர் கிளாஸ் எடுப்பாரு சில டாப் ரேங்கர்ஸ்க்கு. ஐபோன்ஸ், ஐபேட்ஸ், PlayStation, DJI drones, இதெல்லாம் தான் ரிவார்ட்ஸ் டு வின். இட் இஸ் டோட்டலி வர்த் அரவுண்ட் 1 crore. 1 crore கிட்ட ரிவார்ட்ஸ் யூ ஹேவ் that you can win. And like I said, நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணா வேதாந்து கோர்சஸ்ல நெக்ஸ்ட் இயர் நீங்க 11th இல்ல 10th ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல you will get scholarship, டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். நல்லா டாப் ரேங்க் எடுத்தீங்கன்னா ஃப்ரீயாவே படிக்கலாம். நல்ல ரேங்க் எடுத்தீங்கன்னா மேபி 50% டிஸ்கவுண்ட், 60% you will get reduction in your fees. And finally நீங்க ரெஜிஸ்டர் பண்ணோனே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ், போர்டு எக்ஸாமுக்கு ஃபார்முலா ஷீட்ஸ், இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் ஃபார் ஸ்கூல் எக்ஸாம், போர்டு எக்ஸாம், JEE மெயின்ஸ், நீட், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு. எல்லா போர்ஷன் சிலபஸ் எல்லாம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கு, சாட்ல கூட லிங்க் இருக்கு, யூ கேன் யூட்டிலைஸ் இட். ஓகேவா பசங்களா? ஸோ லைக் ஐ செட், MVSAT நீங்க நல்லா பண்ணீங்கன்னா, டாப் ரேங்க் வாங்கினீங்கன்னா you have brilliant gifts to be won. And also online and offline வேதாந்து சென்டர்ஸ், ஆஃப்லைன் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் நிறைய இடத்துல இருக்கு. அதெல்லாம் நீங்க சேரலாம் at a scholarship.
ஸோ அதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்னைய கேட்டால் பசங்களா, எனக்கு ரொம்ப கிளியர். எனக்கு ஆல் இண்டியா ரேங்க் தெரியும், நான் எங்கே நிற்கிறேன், நான் சிட்டியில் என்ன ரேங்க் எடுக்கிறேன், நான் ஸ்டேட்டில் என்ன ரேங்க், என்னோட எவ்வளோ பேர் நல்லா படிக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, ஐ கேன் கெட் குட் கோர்சஸ் இன் வேதாந்து ஃபார் அ ஸ்காலர்ஷிப். மூணாவது, நான் எங்கே வீக்கு எங்கே ஸ்ட்ராங்குன்னு அந்த ரிப்போர்ட் கார்டு க்ளீனாக காமிச்சிரும். ஸோ இதெல்லாம் நல்ல அட்வான்டேஜ். ஃப்ரீயாக ஒரு நேஷ்னல் லெவலில் நல்ல எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். லிங்க் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், ட்ராப்பர்ஸ், ரிப்பீட்டர்ஸ் எல்லாருமே எழுதலாம். எவ்ரிபடி இஸ் வெல்கம். யூ கேன் ரைட். எக்ஸாம் வந்து ஆன்லைனில் இருக்கும். இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆஃப்லைன்லேயும் எழுதலாமா சார்? ஆஃப்லைன்லேயும் எழுதலாம். அது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலையே சூஸ் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணுறப்பவே நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்பவே சூஸ் பண்ணலாம். ஸோ இதான் வேதாந்தோட ரிசல்ட்ஸ். ஸோ இவங்களாம் அவங்க வருஷத்தில் MVSAT எழுதி அவங்க டாப்பர்ஸாக வந்தவங்க. ஸோ இந்த எக்ஸாமில் தே ஆல் பர்ஃபார்ம்ட் வெரி வெல். இவங்களாம் MVSAT எக்ஸாமில் டாப் பர்ஃபார்மர்ஸ். அண்ட் அவங்க வேதாந்தில் படித்து நேஷ்னல் லெவலில் நீட் எக்ஸாமில் டாப்பர்ஸாக வந்திருக்காங்க. JEE எக்ஸாமில் ஆல் இண்டியா ரேங்க் 101. தட் வாஸ் அவர் பெஸ்ட் ரேங்க் திஸ் இயர். ஸோ நீங்களும் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் உங்கள் ஃபேஸும் இங்கே இருக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கு ஒர்க் பண்ணுங்க பசங்களா. நீங்கள் if you are ready to unleash your true potential, then you can register for it. In the description I have given you the link. Okay, so all the best பசங்களா. என்னோட சேலஞ்ச், யாரு தமிழ்நாட்டில இருந்து டாப்பரா வரான்னு பார்ப்போம். I am gonna be watching out for that. தமிழ்நாட்டில இருந்து நேஷனல் லெவல்ல யாரு டாப் ரேங்க் எடுக்கிறான்னு I want to see, and maybe once the results are out I will meet the toppers. ஓகேவா? நான் வந்து அந்த டாப்பர்ஸை மீட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஐ எம் எக்ஸைட்டட் ஜஸ்ட் டு என்கரேஜ் யூ டு ஒர்க் ஹார்ட். சரியா? ஸோ எல்லாரும் நல்லா படிங்க பசங்களா. இந்த எக்ஸாமுக்கு பெஸ்ட் எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்கள் டாப் ரேங்க் எடுத்தீங்கன்னா லைக் ஐ செட் ஐ வில் கம் அண்ட் மீட் ஆல் ஆஃப் யூ. 8th டாப்பர், 9th டாப்பர், 10th டாப்பர், 11th டாப்பர் அண்ட் 12th. நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும், சார் என் பையன் வந்து என்ன லெவலில் இருக்கான் சார் நேஷ்னல் லெவலில், என் பொண்ணு வந்து நேஷ்னல் லெவலில் என்ன ஸ்டாண்டிங் சார். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ளீஸ் டூ செக் இட் அவுட் அண்ட் லெட் மீ நோ வாட் இஸ் யுவர் ரேங்க் ஒன்ஸ் த ரிசல்ட்ஸ் ஆர் அவுட். ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. ஐ ஹோப் மை சேலஞ்ச் இஸ் கிளியர். See you on the other side. Let's see if நம்ம தமிழ் பசங்க இந்த எக்ஸாமில் தெரிக்க விட்டு நேஷ்னல் லெவலில் டாப்பில் வர முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். லைக் ஐ செட் பசங்களா, இந்த லிங்க்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன் எந்த டெஸ்ட் வேணால் எழுதலாம். ஆன்லைன்னா 10th to 20th அக்டோபர், ஆஃப்லைன்னா September 29, 6th, 13th, 20, 27 அக்டோபர். ஸோ இதான் டேட்ஸ் ஃபார் தி எக்ஸாம். இதான் டேட்ஸ் ஃபார் தி எக்ஸாம். நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணுனா ஆன்லைன் பண்ணுங்க, ஆஃப்லைன்னா நேரில் போய் எழுதணும். ஸோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம். ஐ ஹோப் யூ வில் டூ இட். ஸோ டேக் கேர் பசங்களா. ஆல் தி பெஸ்ட். லெட்ஸ் see how well our students are performing. Okay, take care guys. Bye bye.